சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால என்ன, பரவாயில்ல. வளையல் இல்லைன்னா என்ன, இந்த தாவணியில நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, இன்னைக்கு நானும் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன், நீங்களும் வெள்ளை கலர் தாவணியில வந்திருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்குல்ல? புரியுதா உங்களுக்கு? நந்தா, என்ன இது, இவரும் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு? இவன் ஏன் இன்னைக்குன்னு பார்த்து வெள்ளை சட்டை போட்டிருக்கான்? நந்தா, கோடவுன்ல மெட்டீரியல் ஸ்டாக் முடிய போகுது. வழக்கமா நானும் முத்துவும் தான் போய் மெட்டீரியல் எடுத்துட்டு வருவோம். இப்போ நீங்களும் முத்துவும் போயிட்டு வரீங்களா? சரி அன்பு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி பேச்சு அடிபடுது? ஒண்ணும் இல்லடா, இனிமே மெட்டீரியல் எடுக்க இவரை உன் கூட போயிட்டு வர சொன்னேன். சார் உன் கூட வருவாரு. ஓகே ஓகே. ஆமா, என்னென்ன கலர்ல எடுக்கணும்னு இதுல இருக்குல்ல? இருக்கு. நேரங்காலம் தெரியாம வந்து மொக்க போட்டுட்டு இருக்காங்களே. முத்து, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேக்கலாம். நந்தா, இப்பவே டைம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்புனா தான் நீங்க ஸ்டாக் கொண்டு வந்து நான் அதை ப்ரொடக்ஷன் கொடுக்க கரெக்டா இருக்கும். ஏ மாப்பிள்ள, நில்லு. என்ன இது, 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? ஏதாவது கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? அட ஆமா இல்ல, 3 பேருமே வெள்ளை கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கோம். என்னச்சா, வெள்ளை ட்ரெஸ்ல 3 பேரும் நல்லா தான் இருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வெள்ளை சட்டை போட்டு வந்திருப்பேன்ல. அண்ணே, சும்மா வெள்ளை வெள்ளைன்னு சொல்லாதீங்க. எம்புட்டு வேலை கிடக்குது, துணி கலரை பத்தி பேசுறிய? ஐயோ, வழிய விடுங்க. டேய், இங்க என்னடா நடக்குது? அப்படி நான் என்ன கேட்டேன்? அவன் என்னடானா சாங்குறான், ஆனந்தி என்னடானா வேலையை போய் பாருங்கன்னு திட்டிட்டு போகுது. ஒண்ணுமே புரியலையேடா. டேய், போய் வேலையை பாருடா.